கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1764 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 52 அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். உங்கள் பிரயாணத்தில், உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில், தொழில் பிரயாணத்தில், ஊழிய பிரயாணங்களில் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் உங்களை காக்கிறவராயிருப்பார். ஊழியத்திலே மன அமைதி இல்லையே, ஊழியத்தின் பாதைகளை கெடுக்கிறார்களே, தொழிலிலே மன அமைதி இல்லையே, தொழிலை கெடுக்கிறார்களே, பிரயாணத்தில் அமைதி இல்லாமல் பிரயாணம் பண்ணுகிறேனே, வாழ்க்கையில் அமைதி இல்லையே. கவலைப்படாதே சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னே போவார். நீங்கள் செய்கின்ற பிரயாசங்களில் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு உங்களுக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. உங்களை காத்து நடத்துவார். உங்களை காக்கிறவராய் அவர் இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் யார் யார் தங்கள் பலத்தை இழந்து, யார் யார் தங்கள் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பிரயாணத்தில், வாழ்க்கையில், பிரயாசங்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குமான ஆறுதலான செய்தி, கர்த்தர் இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அவர் உங்களை பின்னே காத்து நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறதினாலே பின்னாடி நின்று நீ செய்கிற காரியங்கள் வெற்றிகரமாய் அமையும். மகளே, வெற்றிகரமாய் அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.